ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சமைக்க போகிறது கிடையாது, எங்கள் அம்மா தான் சமைக்க போகிறாங்க. எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் எப்படி வெஜ் பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போது எங்கள் வீட்டில் இருந்து பண்ணல, நான் வந்து என்னோடய நேட்டிவ்க்கு நான் வந்திருக்கேன். ஸோ எங்கள் அண்ணா வீட்டில் இருந்து தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் நேட்டிவ்க்கு வந்ததுனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ட்ரைபாட், மொபைல் ஸ்டாண்ட் எதுவுமே இல்லாமல் நான் கொஞ்சம் கையில் வச்சு நான் எடுத்திருக்கனால கொஞ்சம் ஷேக்காக எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்க்காக என்னை மன்னிச்சிருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக அனுப்புகிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக என்னென்ன அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். வெஜ் பிரியாணி எப்படி பண்ணணும்னு பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன எடுத்து வச்சுருக்கேன்ட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட்டு சின்னதாக சொல்கிறேன். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து வச்சுருக்காங்க, தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் நான் தெளிவாகவே போட்டிருந்தேன். இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட போகிறோம். தேங்காய் வந்து ஒரு 8 சில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த சைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை வந்து ஒரு 8 சில் இருக்கும். அதை வந்து இப்போது வந்து ஒரு சுற்றுனா போதும். சுற்றிட்டு இப்போ வந்து அதை எடுத்து வச்சுட்டு நல்லா இருத்து கொஞ்சோல தண்ணி விட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் இதில் வந்து இந்த தனியாக ஒரு பொடி எடுத்து வச்சுருக்காங்க, அது கரம் மசாலா பொடி. அது வந்து என்னெல்லாம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை 3ஐயும் போட்டு திரித்து தனியாக பொடியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு போடும்போது நான் காட்டுறேன். நீங்களும் வந்து இப்போ திரித்து எடுத்துக்க வச்சுக்கிறதா இருந்தாச்சுன்னா ஒரு 10 ஏலக்காய், 10 லவங்கம், அதாவது கிராம்பு, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 10 பட்டை, சின்ன பட்டையாக 10 பட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா திரித்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன இது வந்து அந்த எடுத்து வச்சுருக்காங்கல்ல, அதுதான். அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்போது பேலன்ஸ் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றினதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறது தான். ஸோ அவ்வளவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம அந்த பொடியை போட போகிறோம். அதாவது அந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம் 3யும் திரிச்ச பொடியை தான் போட போகிறோம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். அந்த 1/2 டீஸ்பூன் பொடியை நீங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கனால அது ஒரு 1/2 டீஸ்பூன், இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போடணும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பட்டை, கிராம்பு எல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் போடுறதுனால இது ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே ஓரளவு நம்ம கணிப்பு தான் இது. ஸோ இவ்வளோ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நிறைய எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இப்போ தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வெஜிடபிள்ஸ் வேகும்போது இதோடு சேர்ந்து பச்சை மிளகாயும் வெந்துடும். ஸோ நான் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடி ஒட்ட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வத்தப்பொடியும் பிரியாணி மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா வத்தப்பொடியிலையும் பிரியாணி மசாலாலையும் 1 டேபிள் ஸ்பூனாக ஆக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. மஞ்சள் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், குட்டி டேபிள் ஸ்பூன். ஸோ அதனால் அது 2 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ வத்தப்பொடி அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கனால காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் காரம் கம்மி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மல்லிப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த புதினாவும் கொத்தமல்லியும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடலாம். ஒருவேளை சாதம் அதிகமாக வரக்கூடிய அந்த அரிசி அப்படின்னா நீங்கள் 3 கிளாஸ் தண்ணியே தாராளமாக விடலாம். நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
எவ்வளோ அரிசி அப்படிங்கிறத. இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்ட பிறகு நம்ம காய் வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டுடலாம். ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ஃபுல்லாக வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹாஃப் பாயிலில் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அரிசி போடுவோம், அரிசி போடும்போது அது இன்னும் வேகும். ஓகே, இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து களைஞ்சி வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம இதோடு சேர்த்து போட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து போதுமான அளவு தான். அப்புறம் நம்ம காய்கறியும் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கூட 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஃபைனலாக எல்லாம் ஆட் பண்ண பிறகு நீங்கள் 2 கிளாஸ் விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பாலை வந்து நீங்கள் வந்து ஊற்றிடலாம் இதோட. இதுக்கப்புறம் தண்ணி நல்லா வற்றின பிறகு நம்ம தம் போட்டு இறக்க வேண்டியதான். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தனியாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோடு சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு அடுத்து தம் போட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றிடுச்சு, சோறும் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றிருக்கோம். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டு வைக்கலாம். ஓகே, இப்போது இந்த நான்ஸ்டிக் தவாவில் தம் போட போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அரிசியாக இருக்குது, இன்னும் பருக்கையாக தான் இருக்குது அப்படின்னா கீழே தண்ணி விட்டுட்டு அந்த தோசைக்கல்லில் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வச்சிங்கன்னா அந்த இதிலே உங்களுக்கு ஓரளவு வெந்துடும். அந்த அரைவேக்காடு மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஓரளவு நீங்கள் வெந்திருக்கு, சாப்பிட்ற பக்குவத்தில் தான் இருக்குது அப்படின்னா கீழே எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படியே வச்சு அதுக்கு மேலே மூடி வச்சு நீங்கள் தம் போட்டால் போதும். சூப்பரான டேஸ்டியான அம்மா கையால் செஞ்ச வெஜ் பிரியாணி ரெடி. ஓகே, இப்போது நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. எஸ், எக்கும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சுவையான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.